ஸோ கமிட்டியில் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மேட்சோட டீட்டெயில்ஸ் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த மேட்சோட ப்ரைஸ் லிஸ்ட்டு டீம் எத்தனை ரவுண்டு கட் பண்ணால் ப்ரைஸ் அப்படிங்கிறத ஒரு ஆள் சவுண்டாக சொல்லியிருக்கேன். மேட்ச் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து 30,000. 16 டீம் விளையாடுது. 2 ரவுண்ட் ஜெயிச்சா பிரைஸ். ஓகே ப்ரோ. டேட்டு சொல்லிருங்க, மேட்சோட டேட்டு சொல்லிடுங்க. 23, 24, 25. 25. ஓகே ப்ரோ. ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயம் புதுசாக இருந்துச்சு. அதாவது ஒரு பிளேயர் 7 பேர் ப்ளஸ் கெஸ்ட்டு 4 அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக விஷயம் வச்சிங்க. அது எந்த காரணத்துக்காக ப்ரோ வச்சிங்க? ஒரு டீம் நிறையா வந்து அழிகிறதுனால கெஸ்ட் நிறையா கூப்பிட்டு விளாட்றாங்க. பிளேயர்லாம் வந்து நிறைய பேர் விளாட மாட்டேறாங்க. அதனால ஒரு வந்து நாங்கள் நிறையா ஊர்லேருந்து பிளேயர்லாம் கொண்டு வரணும். ஒரு பிளேயர்ஸும் விளையாடணும். ஸோ மேட்ச்சும் நிறையா இன்ட்ரெஸ்ட்டாக போகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அது மாதிரி 50,000 நடத்திருக்கிறோம். ஓகே. லாஸ்ட் டைம் 50,000, இந்த டைம் 30,000 நடத்துறீங்க. ஓகே, சூப்பர் ப்ரோ. ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த டோர்னமெண்ட்டுக்கு கலந்துக்கிட்டாங்க? புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர். ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கலந்துக்கிறாங்க. ஓகே ப்ரோ. அதாவது பனிக்கொண்டான் விடுதி அப்படின்னா ஒரு சிறப்பு என்ன ப்ரோ சொல்லலாம்? அப்படியே நம்ம கிரவுண்டுக்கு எதிர்த்தாப்புலையே இந்த சைடு இருக்குது மாரியம்மன் தான். ஓகே ப்ரோ. வேறு ஏதாவது சிறப்புகள்? திருவண்ணம் மாட்டு சந்தை. ஓகே, அது நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேண்ணா. ஓகே தலைவரே நீங்கள் மட்டும் கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்களேன். ஸோ இந்த அண்ணன் தான் ரகு. இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே கோளாறு அப்படின்னு சொல்கிறாங்க. 3 நாளுமே இந்த அண்ணன் தான் கமெண்ட்ரி பண்ணாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் கமெண்ட்ரி எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி சூப்பராக பண்ணாங்க. எந்த டீமுக்குமே ஒரு ஏற்ற இறக்கம் இல்லாமல், எந்த டீமுக்கும் ஃபேவர் இல்லாமல், தெரிஞ்ச டீம் தெரியாத டீம் எல்லாருக்குமே மேட்ச் கடைசி வரைக்கும் மேட்ச் உள்ளே எப்படி இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போனதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அண்ணன் அப்படின்னே சொல்லலாம். சூப்பராக கமெண்ட்ரி பண்ணாங்க. சூப்பராக பண்ணாங்க. ஓகேண்ணா. இப்போ நீங்கள் நிறையா ஒரு விளாண்டுருக்கீங்க. நான் இந்த ஏரியாவிலே விளாட வரும்போது நாங்கள் நிறையா மேட்ச் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த ஏரியாவில் ஒரு டஃப்பான டீம் அப்படின்னா எதுனா? ஒரு டீமில் ஓகே. அது 4-5 டீமுமே சொல்லிடுங்கண்ணா. ஓகே, சூப்பர்ண்ணா. நீங்கள் நிறைய இடத்துல ஒரு விளையாட போகிற காரணத்தினால உங்கள்கிட்ட கேட்குறேன். கமிட்டி ஒரு சில விஷயம் இந்த மாதிரி பண்ணுறாங்க, அதை இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப்லேருந்து ஒரு விஷயம் சொல்லுங்கண்ணா. அதை கொஞ்சம் சரி பண்ணால் கரெக்டாக இருக்கும்ண்ணா. அதே மாதிரி நான் சொல்ல மறந்துட்டேன், விளையாட வந்த எல்லா டீமுக்குமே லேபு வச்சு ஆதார் வெரிஃபை பண்ணி ஓடிபி வர்றவங்கள மட்டும்தான் அந்த கமிட்டி விளையாட விட்டாங்க. ஸோ 2 நாளுமே அந்த ஒரு விஷயம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ கமெண்ட்ரி பண்ணிக்கிருக்கும் போது நிறைய இடத்துல சொல்லிக்கிறீங்க. அது நிறையா வாட்டி இந்த நேம் மென்ஷன் பண்ணாங்க. உங்களோட இதில் ஒரு வாட்டி சொல்லியிருக்கேனே அதை? இல்லை நீங்கள் கமெண்ட்ரி பண்ணும்போது ஒரு மாடுலேஷனில் சொன்னீங்கல்ல, இப்போ அங்கே இருக்காரு இங்கே வரணும் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? அதை சொல்லுங்கண்ணா. சூப்பராக இருந்துச்சு. நிறைய ஃபன் டைம் பண்ணிக்கிருந்தாரு அண்ணன். ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. மேட்ச் சூப்பராக நடத்துங்க. நல்ல டோர்னமெண்ட் நல்லா நடத்துங்கண்ணா. ஓகே, தேங்க்ஸ்ண்ணா.